CEF எனும் புள்ளிகள் வட்டத்தின் மீது உள்ளன. வட்டத்திற்கு ஏயில் வரையப்பட்ட தொடரி AB ஆகும். சியினூடாக ABக்கு சமாந்தரமாக வரையப்பட்ட நேர்கோட்டை ஈட்டப்பட்ட EF ஆனது Dயில் சந்திக்கிறது. தரப்பட்டுள்ள ஒரு உபயமுது விடைத்தாளில் பிரதி செய்த மேலுள்ள தரவுகளை அதில் குறிக்க. இரண்டாவது வினா, முக்கோணம் CEF முக்கோணம் CED சமகோணமானது என்று காட்டப்படும். கவனிங்கோ, இந்த கோணம் AB என்ற தொடரி EF என்ற நானோட ஆக்குற கோணம். ஒரு தொடரி ஒரு நானோட ஆக்குற கோணம் அந்த நான் வெட்டத்தின் மற்ற துண்டத்துல ஆக்குற கோணத்துக்கு சமன். அதை ஒன்று விட்ட துண்ட கோணங்கள் என்று சொல்ற நாங்கள். ஆகவே இந்த ரெண்டு கோணங்களும் சமன். அதே போல கோணம் BEF கோணம் CDF ஒன்றுவிட்ட கோணங்கள் ஏன் இரண்டும் சமாந்தரம். ஆகவே Z வடிவம் இருக்குது. ஆகவே இது ரெண்டும் ஒன்றுவிட்ட கோணங்கள். முதலாவது ஒன்றுவிட்ட துண்ட கோணம், இது ஒன்றுவிட்ட கோணம். ஆகவே இந்த ரெண்டு கோணங்களும் சமம். கோணம் E பொதுவானது இரண்டு முக்கோணங்களுக்கும். இரண்டு முக்கோணங்கள்ல இரண்டு கோணங்கள் சமன் என்று வந்து சொன்னால் கூட்டுத்தொகை 180 வர வேணும். ஆகவே மூன்றாவது கோணம் தானாகவே சமனாக வரும். ஆகவே ஒரு இரண்டு முக்கோணிகள் இயல்புத்தது இல்லாவிட்டால் சமகோணமானது என்று நிறுவச் சொன்னால் இரண்டு கோணங்கள் சமன் என்று காட்டினா போதுமானது. கோணம் BEF அந்த கோணம் ECF என்ற கோணத்துக்கு சமன் என்ன காரணம்? ஒன்று விட்ட துண்ட கோணம். BEF என்கிற கோணம் EDC எனும் கோணத்துக்கும் சமன் என்ன காரணம்? EBயும் CDயும் சமாந்தரம் ஆனபடியால ஒன்று விட்ட கோணம். இரண்டு சமன்பாடுகளையும் இடது பக்கங்கள் சமன். ஆகவே வலது பக்கங்கள் சமனாக இருக்க வேணும். என்றபடியால ECF கோணம் EDC கோணத்துக்கு சமன். முக்கோணங்கள் CEF. முதலாவது முக்கோணத்தை நீங்க CEF என்று பெயரிட்டீங்கள் என்றால் மற்ற முக்கோணத்துல கோணம் Cக்கு சமமான கோணம் Dயில இருக்கு. ஆகவே முதலாவதாக C உச்சியை பெயரிட்டிருந்தீங்கள் என்றால் அடுத்த முக்கோணத்துல D பெயரிடங்கோ. கோணம் E இரண்டுக்கும் பொதுவானது. ஆகவே கோணம் CDக்கு சமன், E பொதுவானது. ஆகவே F கோணம் நிச்சயமாக முக்கோணம் DECயில கோணம் Cக்கு சமனாக வர வேணும். ஏன் கூட்டுத்தொகை 180 என்பவற்றில் ECF என்று சொல்லும் போது அந்த ஒழுங்கு வரிசையை கவனியுங்கோ. ECF 2 1 3. அதே ஆர்டர்ல நீங்க மற்ற முக்கோணியையும் மற்ற கோணத்தையும் பெயரிடணும். மற்ற முக்கோணத்துல EDC. என்ன காரணம்? நாங்க ஏற்கனவே இங்க நிறுவிட்டோம். ஆகவே காரணம் எழுதும் போது நிறுவப்பட்டது கோணம் CEF மற்ற முக்கோணியின் கோணம் DECக்கு சமன். என்ன காரணம்? பொது. இந்த கோணம் பொது. இரண்டு முக்கோணத்துக்கும் பொதுவாக இருக்கு. இந்த கோணம் இரண்டு முக்கோணத்துக்கும் பொதுவாக இருக்கு. இரண்டு கோணங்கள் சமனபடியால மூன்றாவது கோணத்தை பற்றி கதைக்க தேவையில்லை. அது தானாகவே சமனாக வரும். முக்கோணம் CEF இயல்பொத்தது முக்கோணம் DEC. மூன்றாவது வினா, CE வர்க்கம் EF தர ED என்று காட்ட வேணும்.
இரண்டு முக்கோணங்கள் சமகோணம் என்று வந்து சொன்னால் ஒத்த பக்கங்களுக்கு இடையிலான விகிதங்கள் சமன். இப்ப சிஇன் கீழ் இஎஃப் என்ற விகிதத்தை பார்த்தோம் என்று வந்து சொன்னால் சிஇ அதன் கீழ் இஎஃப், அதுக்கு ஒத்த விகிதம் முதல் இரண்டு எழுத்துக்கள் டிஇ, அதன் கீழ் இறுதி இரண்டு எழுத்துக்கள் இசி. ஒழுங்கு வரிசையில முக்கோணிகளை பேருறதால இது நன்மை, அடிக்கடி வரிப்படுத்த போய் பார்க்க தேவையில்லை. நீங்கள் எழுதின ஒழுங்கு வரிசை சரியாக இருந்தால் உங்களோட இயல்பு கூற்ற வைத்துக் கொண்டே மேற்கொண்டு வர கணிப்புகளை செய்யறதுக்கு வசதியா இருக்கு. குறுக்க பெருக்கினால் சிய இசியால பெருக்க வேணும். அதே போல டிஇய இஎஃப் ஆல பெருக்க வேணும். இங்க பக்க நிலங்கள் மாத்திரமே கருத்துல கொள்ளப்படுறதால இசிய சிஇ என்று மாத்தலாம், பிரச்சனை இல்லை. ஒழுங்கு வரிசையை மாத்தலாம். டிஇய இடி என்று மாத்தலாம். சி தர சிஇ சிஇ வர்க்கம் இஎஃப் முதல்ல சொல்லப்பட்டிருக்கு, இஎஃப் தர இடி. இதுதான் நிறுவ வேண்டியது. ஆகவே ஒருங்கிசைவு செய்யும் போதோ இல்லாவிட்டால் இயல்பொப்பு செய்யும் போதோ ஒத்த கோணங்களை அதே ஒழுங்கில பேரிடுங்கோ. கேள்வியில மாறி சொன்னாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எழுதும் போது ஒருங்கிசைவோ இயல்பொப்போ பொருந்தக்கூடிய ஒத்த கோணங்கள் அதே ஒழுங்கு வரிசையில வர வேணும். அதாவது கோணம் சிக்கு மற்ற முக்கோணத்துல கோணம் டி சமன்டா இங்க சிய முதலாவது எழுதினா அடுத்த முக்கோணத்துல டிஎ முதலாவது எழுதணும். ரெண்டாவது உச்சியை எதை பேரிடுறீங்களோ அதுக்கு சமமான கோணம் அடுத்த முக்கோணியில இருக்கிற மாதிரி ரெண்டாவது உச்சியை பேரிடுங்க. அதே ஒழுங்கில செய்து கொண்டு போனீங்கன்னா கணிப்புகள் செய்வதற்கு சுலபமாக இருக்கும்.